see my screen? Are you able to see my screen? Screen தெரியுதா? Okay, great. So. Okay. So இன்னைக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போறோம்னா SQLite. SQLite or SQLite அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, database connectivity. So it is very small database. எப்படி நம்மளுடைய Oracle, MySQL server இது எல்லாமே இருக்குதோ அதே போல SQLite is a small database which is available in Android. Android குள்ளேயே வந்துரும் அது. ஸோ நீங்கள் இப்போ சப்போஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க ஆண்ட்ராய்டில் ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட் பண்ணி யூ ஆர் ஷிஃப்டிங் டு யுவர் யூசர் கேன் ஸ்டோர் யுவர் டெம்பரவரி டேட்டாவை அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அந்த எக்ஸாம்பிள் தான் இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா மெயின் ஆக்டிவிட்டியில 3 காம்போனன்ட்ஸ் மட்டும் தான் வைக்க போறோம். அந்த 3 காம்போனன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா we are going to have one text field, ஒரு எடிட் டெக்ஸ்ட், நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு பட்டன். ஒரு பட்டன் வந்து சேவ் பட்டன், புதுசா என்ன என்ட்ரி கொடுக்க போறோமோ அந்த என்ட்ரி போய் சேவ் பண்ணும். இன்னொரு பட்டன் பார்த்தீங்கன்னா டு டிஸ்பிளே ஆல் யுவர் கண்டென்ட்ஸ். ஸோ அதுக்கு பேரு டிஸ்பிளே அப்படின்ட்டு கொடுக்க போறோம். ஓகே, ஸோ லெட் மீ கோ டு மை ஆக்டிவிட்டி main.xml. இதுல வந்து ஐ எம் கோயிங் டு கிரியேட் 3 காம்போனன்ட்ஸ். ஒரே 3 காம்போனன்ட்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ண போறோம். The first component is, let me remove this. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா நம்ம இந்த constraint layout கூட remove பண்ணிட போறோம். So we are not going to have any layouts. So going back to my code window, Control A, remove. இங்க இன்னைக்கு என்ன யூஸ் பண்ண போறேன்னா linear layout. Okay. Okay. எல்லாருமே பிஸியா இருக்கீங்க போல. பிஸினா ஆஃபீஸ்ல இருக்கும் அதனால. ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சிருச்சு. நான் என்ன பண்றேனோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, லீனியர் லேஅவுட் வேண்டாம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது ரிலேட்டிவ் லேஅவுட்ல பார்ப்போம். ரிலேட்டிவ் லேஅவுட். ஓகே, ஸோ ரிலேட்டிவ் லேஅவுட் XLMNS XML name service is Android APK REST Android
and then tools, XMLN tools. Then with this match parent, METCH, let me put it as add prefix Android. Okay, so match parent, Android layout, idukku Android layout, height equal to match parent. நான் என்னென்ன பிளேஸ் பண்றேனோ அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே அந்தந்த பொசிஷன்ல பிளேஸ் ஆயிடும். ஓகே, and then ஓகே, இது வேண்டாம், இது வேண்டாம். So let me remove this. Relative layout. Oops. Okay. Match parent, match. இது ஆயிடுச்சு. height and width நமக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டோம். Next, again I'm going to start one more relative layout. Relative layout. இதோடைய height and width பார்த்தீங்கன்னா wrap content, WRAP, wrap content, இதுக்கும் wrap content. And then I'm going to mention the ID. So Android colon ID is equal to @ID slash relative layout 1. Relative layout 1. Okay. Then closing this or tab. இதுல வந்து we are going to have button. First button வந்து add பண்றதுக்கு, second button வந்து டேட்டாவை டிஸ்ப்ளே பண்றதுக்கு. இந்த ஃபர்ஸ்ட் லேஅவுட்ல, இந்த ரிலேட்டிவ் லேஅவுட்ல, ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் லேஅவுட்ல we are going to have one edit text. So edit text, இதோடைய height and width is similar to match parent and height பார்த்தீங்கன்னா ஒரு 50 dp கொடுக்குறேன். 50 dp. Okay, and then Android layout margin top. So layout margin top. Yes. இதை பார்த்தீங்கன்னா I'm going to fix it as 100 dp. And then அதே மாதிரி alignment இந்த text எங்கே வேணும் அப்படின்ட்டு நான் போடணும். So text alignment equal to center. சென்டர்ல இந்த text எனக்கு வந்துரும். And then what is the ID of my text? So
Android ID is equal to @id/edit text. text edit text. Okay, close பண்ணிட்டேன். So edit text has been closed. edit text close ஆயிடுச்சு. இந்த relative layout கூட போதும். Next relative layoutல we are going to start to have ரெண்டு button. So again I'm going to start my relative layout. Relative layout. So இதோடைய width பார்த்தீங்கன்னா same as match parent, height match parent. Height வந்து based on wrap content. Okay. Okay. So இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள ரெண்டு பட்டன் கிரியேட் பண்ண போறேன். button button. First இதோடைய height and width வந்து similar to wrap content. And then margin left. So margin left equal to 70 dp. And then IDS set பண்ணும். What is the ID? ID which is equal to @id/btn add. So நான் ஏதாவது add பண்றேன்னா இந்த particular button மூலமா தான் I'm going to add the content to my text Android text equal to add. Close. இந்த button முடிஞ்சிருச்சு. இப்போ next button நமக்கு வேணும். Second button வந்து show the data. அந்த button click பண்ணா it will display all the data on my next screen. அதுக்காக ஒரு button. So button button. இதோடைய height and width is wrap content. எவ்வளவு டேட்டா கொடுக்குறேனோ அதோடைய சைஸ் தான் எடுக்கும். அதான் wrap content. மேட்ச் பேரண்ட்னா இதோடைய பேரண்ட் என்ன சைஸ்ல இருக்கிறாங்களோ அதே சைஸ்ல இது எடுத்துக்கும். அதான் டிஃபரன்ஸ் மேட்ச் பேரண்ட்டுக்கும் wrap content-க்கும் difference. ID is equal to @id/btn view. VIEW. Okay. And then இதோடைய text என்ன வேணும் எனக்கு? Android text is equal to view data. டேட்டாவை வியூ பண்றதுக்காக தான் இது. அதனால அதோடைய டெக்ஸ்ட் இதை கொடுக்க போறேன். And then இது எங்கே வேணும் எனக்கு? எந்த பொசிஷன்ல வேணும் இந்த பட்டன்? இந்த பட்டனுடைய பொசிஷன் என்னன்னா என்னுடைய லேஅவுட்ல ரைட்ல வேணும். என்னுடைய லேஅவுட்ல ரைட்ல வேணும். So I will call it as layout right. Layout to right. So I say to right. Layout to right of. So இதுதான். Okay. At யாரோடைய ரைட்ல வேணும்? என்னுடைய btn add உடைய ரைட்ல வேணும். That's it. என்னுடைய பட்டனும் முடிஞ்சிருச்சு. ஸோ லேஅவுட்டும் ரெண்டு ரிலேட்டிவ் லேஅவுட் வந்துருச்சு. ஒன்று உள்ள ரெண்டு பட்டன்ஸ்க்காக, இன்னொரு லேஅவுட் வந்து நம்மளுடைய எடிட் டெக்ஸ்ட்காக. கரெக்டாக வந்திருக்கா பார்க்கறதுக்காக ஐ நீட் டு கோ டு மை டிசைன். பார்த்தீங்களா, இதுதான். ஸோ லெட் மீ கோட் சம் மோர். ஏன்னா பட்டன்ஸ் மேலே போயிருக்கு. ஸோ ஐ நீட் டு புட் சம்திங் எல்ஸ். So என்னுடைய relative layout match parent and then I can set என்ன சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணா என்ன நடக்கும்?
இங்கே தான் பட்டன்ஸ் தான் மேலே வந்திருக்கு இல்லையா, அந்த பட்டன்ஸை கீழே தூக்கிட்டு வந்து போடுவோம். ஸோ மார்ஜின் டாப், இதுக்கு என்ன எழுதுவோம்னா மார்ஜின் டாப் எங்கே வேணும்னா 30 dpல வேணும், 30 dp. ஓகே, and then match parent wrap content. ஓகே, சரி இப்போ போய் பார்ப்போமா எங்கே வந்திருக்குன்ட்டு. டிசைன் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு பாருங்க, எடிட் டெக்ஸ்ட் இங்கே இருக்கு, பட்டன்ஸ் இங்கே இருக்கு. ஓகே, ஓகே, இது என்ன எரர், எடிட் டெக்ஸ்ட்ல ஏதோ எரர் காட்டுது. நோ ஸ்பீக்கபிள் டெக்ஸ்ட் பிரசன்ட். ஓகே, இட்ஸ் நத்திங், சீரியஸான ப்ராப்ளம் கிடையாது, எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் தான். ஓகே, ஸோ 2 பட்டன் இருக்கு, ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்ட் இருக்கு. ஓகேவா, இந்த பட்டன்ல என்ன ஆட் பண்றேனோ அந்த டேட்டா இட் வில் பி ஸ்டோர்ட் இன் மை டேட்டாபேஸ், ரைட். ஸோ இப்போ என்னுடைய ஜாவா ஃபைல் போவோம். ஜாவா ஃபைலில் என்ன பண்ணுவோம், நார்மலாக எல்லாத்தோடைய ரெஃபரன்ஸும் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா, எல்லாத்தோடைய ரெஃபரன்ஸும் கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுவோம். Let me create ஓகே. இப்போ இதுல வந்து ஃபார் டேட்டாபேஸ் ஐ எம் கோயிங் டு ஹாவ் எ செப்பரேட் ஜாவா ஃபைல். ஒரு ஜாவா ஃபைலில் தான் என்னுடைய கிரியேட் டேபிள், கிரியேட் டேட்டாபேஸ், தென் இன்சர்ட்டிங் டேட்டா, அதோடைய கோட் எல்லாமே அந்த ஜாவா ஃபைலில் எழுதிடுவேன். எழுதிட்டு ஐ எம் கோயிங் டு கால் தோஸ் லைன்ஸ், அந்த லைன்ஸ் ஆஃப் கோட் நான் கால் பண்ணுவேன். ஓகேவா, அதுக்காக ஐ எம் கோயிங் டு ஹாவ் ஒன் மோர் ஜாவா கிளாஸ். அதோடைய பேர் என்னன்னா டேட்டாபேஸ் ஹெல்பர் கிளாஸ். இது என்னுடைய ஓன் கிளாஸ், நான் கிரியேட் பண்ண போற கிளாஸ். ஓகே, அதோடைய ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். எம் டேட்டாபேஸ் ஹெல்பர் கிளாஸ். ஓகே, இது நான் கிரியேட் பண்ணணும், இந்த கிளாஸை கிரியேட் பண்ணணும். இன்னும் என்கிட்ட இந்த கிளாஸ் வரல. ஸோ இதோடைய சஜஷன் என்ன சொல்லுதுன்னு பார்க்கப்போமா. கிரியேட் கிளாஸ், இந்த கிளாஸ் தான் நான் கிரியேட் பண்ண போறேன். இப்போதைக்கு இல்லை, ஜஸ்ட் ஐ வில் கிரியேட் தி ரெஃபரன்சஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஐ நீட் டு ஹாவ் பட்டன் இருக்கு இல்லையா நம்மளோடது, அதுக்கு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிக்குவோம். BUTTON பட்டன், 2 பட்டன் இருக்கு, ஒன்னு BTN add, இன்னொரு பட்டன் பார்த்தீங்கன்னா BTN view. ஸோ BTN view 2 பட்டன் வந்துருச்சு. இது என்ன ப்ராப்ளம், இதுக்கு இதை வந்து இந்த இம்போர்ட் கிளாஸ் பண்ணும், கிளாஸை இம்போர்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இன்னொரு ரெஃபரன்ஸ் வந்து எடிட் டெக்ஸ்ட்க்கு பண்ணும். ஸோ இதில் எடிட் டெக்ஸ்ட், இதோடைய நேம் வந்து ED1 அப்படின்ட்டு கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ இதுக்கெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஆப்ஜெக்ட்ஸ் எங்கே கிரியேட் பண்ணணும், யூஸ்வலாக இங்கே தான் கிரியேட் பண்ணுவோம். ஸோ எல்லாத்துக்கும் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிடுவோம். எடிட் என்ன கொடுத்துருக்கேன், ED1 ஈக்குவல் டு ஃபைண்ட் வியூ பை ஐடி பண்ணுவோம் இல்லையா, அதே தான். ப்ராக்கெட்டில் எடிட் டெக்ஸ்ட் find view by id of r dot id dot என்னது எடிட் டெக்ஸ்ட். ஏற்கனவே நம்ம XML கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை மேப் பண்ணிட்டோம். XML ஃபைலை சேவ் பண்ணுவோமா, சேவ் பண்ணிட்டோம், எஸ் போயிடுச்சு. தென் BTN add பட்டனை மேப் பண்ணும்.
button. Find view by id of r dot id dot btn add button map பண்ணிட்டோம் semicolon, and then btn view. So btn view equal to btn view, sorry, it's button, right? See, so I need to call it as button. Find view by id of r dot id dot btn view. Okay, ஸோ எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே ஒரு டேட்டாபேஸ் கிளாஸ் ஹெல்ப்பர் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு கூட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ எம் டேட்டாபேஸ் ஹெல்ப்பர் ஈக்குவல் டு நியூ டேட்டாபேஸ் ஹெல்ப்பர். டேட்டாபேஸ் BASE helper. இந்த கிளாஸ் எங்கே ஒர்க் ஆகணும்? ஃபார் திஸ் பர்டிகுலர் கிளாஸ்க்கு தான் ஹெல்ப் பண்ண யூஸ் சொல்றேன். ஓகே, கிரியேட் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஐ நீட் டு கிரியேட் a data class helper class கிரியேட் பண்ணணும். ஸோ ஜாவா கிளாஸ் உடைய பேர் என்னன்னா டேட்டாபேஸ் ஹெல்ப்பர். ஸோ இதுல தான் நான் என்னுடைய SQLite கனெக்ட் பண்ண போறேன். ஓகே, டேட்டாபேஸ் ஹெல்ப்பர் கிளாஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, செக் பண்ணுவோம் என்னன்ட்டு. இப்போ இதுல நமக்கு என்ன வேணும்? SQLite வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம். இதுல எக்ஸ்டென்ஸ் SQLite ஓப்பன் ஹெல்ப்பர் அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் இருக்கும். MNO SQLite ஓப்பன் ஹெல்ப்பர், இந்த கிளாஸ் தான். இந்த கிளாஸ்க்குள்ள நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அந்த மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கணும் நம்மளுடைய கிளாஸ்ல. எல்லா மெத்தட்ஸும் வேண்டாம், நமக்கு வந்து இந்த ரெண்டு மெத்தட்ஸ் கிரியேட் மெத்தட் அண்ட் ஆன் அப்கிரேட் மெத்தட். ஸோ இந்த ரெண்டு மெத்தடையும் ஓகேன்னு சொல்லிட்டேன். இப்போ ரெண்டு மெத்தடும் உள்ள வந்துருச்சு. ஓகேவா? இந்த ரெண்டு மெத்தட் வந்ததுக்கு அப்புறம் ஐ நீட் டு மென்ஷன் வாட் இஸ் த நேம் ஆஃப் மை டேபிள், அந்த சில attributes ஃபார் திஸ் பர்டிகுலர் டேபிளுக்கு அந்த attributes எல்லாமே நான் கிரியேட் பண்ணும். ஸோ ஐ கால் இட் as past class recordings. Can I get sir? You need to ask Ilyas. Asma is asking something. Okay, so constructor இல்லைன்னு சொல்லுது. அஸ்மா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க சாட்ல. அவங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் உடைய இது வேணுமா வீடியோ? சார் இது LMS அப்லோட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் இதுல என்ன பண்ண போறேன்னா என்னுடைய டேபிள் நேம் என்னன்னு சொல்ல போறேன். ஸோ ஐ கால் இட் அஸ் ஸ்ட்ரிங் என்னுடைய டேபிள் நேம் TABLE அண்டர்ஸ்கோர் நேம். எதுலயும் ஸ்பேஸ் வரக்கூடாது, அன்வான்டா நம்ம ஸ்பேஸ் எங்கேயுமே விடக்கூடாது. ஓகே, ஸோ இந்த டேபிளோடைய நேம் என்ன வைக்க போறேன்னா கான்டாக்ட்ஸ் அப்படின்னு வைக்க போறேன். கான்டாக்ட்ஸ். ஓகே, சும்மா just I'm creating a contacts table, not contacts. Call it as friends இருக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் உடைய நேம்ஸ் நம்ம இதுல ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுல என்னென்ன காலம்ஸ் வேணும் அதை நான் மென்ஷன் பண்ணோம். ஸோ ஸ்ட்ரிங் கால்ஸ் first column 1 which is my ID, which is going to store my ID. Okay, second call, so it is also string cols2 which is equal to இதுல வந்து என்னுடைய நேம் ஃப்ரெண்ட்ஸ் உடைய நேம்ஸ் ஸ்டோர் பண்ண வைக்க போறேன். ஓகே, டேபிள் நேம் கொடுத்துட்டேன், ஐடியை கொடுத்துட்டேன். தென் ஐ am going to have my columns. காலம்ஸ்க்கு அப்புறம் ஐ நீட் டு கிரியேட் a constructor இப்போ நான் கிரியேட் பண்ணணும். ஸோ ஏதாவது சொல்லுதா இது? நோ.
ஓகே, மோர் ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுலயே என்னால கிரியேட் பண்ண முடியுதா? ஓகே, எந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டார் வேணும்னு கேக்குது. நேம் வித் ஸ்ட்ரிங் ரெண்டு வேல்யூவோட வேணுமா, இல்ல நானே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ line number 11ல I'm just going to have my constructor public database helper class. இது என்னுடைய own class. So இதோடைய ரெண்டு argument. I'm going to have only one argument called context space context. இந்த context class implement பண்ணும். More actions, import this class import பண்ணிட்டேன். ஓகே, நான் இப்போ இதுல என்ன பண்ண போறேன்னா, என்னுடைய கிளாஸுக்கு for this constructor I'm going to pass super of context comma table name. Table create பண்ணிருக்கேன் இல்லையா, அந்த table name நான் பாஸ் பண்ண போறேன். And then the value is null and then 1 create பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன். ஓகே, so இதுல என்ன சொல்லுது, table name cannot reference name, table name before super type constructor has been called. Okay, என்ன சொல்றது இங்கே, cannot reference database helper dot before super type. Let me put it as private static final. ஓகே, இத கேக்குது. இந்த 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 வேரியபிள் டேபிள் நேம் வந்து பிரைவேட்டா இருக்கணும், ஸ்டாட்டிக்கா இருக்கணும், and it should be private. So இதே கான்செப்ட் I'm going to mention it for my control set for my all variables. So எந்த வேரியபிளும் வந்து ஓகே, ஸோ எந்த வேரியபிளும் வந்து நார்மல் வேரியபிள் கிடையாது, எல்லாமே பிரைவேட் வேரியபிள்ஸ் வித் ஸ்டாட்டிக். ஓகே, அண்ட் தென் இப்போ எரர் கிடையாது. I go to my on create. இந்த on createல தான் டேபிளே கிரியேட் ஆக போகுது. ஓகே, இப்போ டேபிள்ல வந்து ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகணும். நான் என்ட்ரி பண்ண போறது இல்லை. நான் என்ட்ரி பண்ண போறது வந்து என்னுடைய நேமை மட்டும் தான், என்னுடைய ஃப்ரெண்ட் நேம் மட்டும் தான் நான் என்ட்ரி பண்ண போறேன். ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகும். அந்த ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன் இஸ் கால்ட் பிரைமரி கீ வித் ஐ எம் கோயிங் டு மென்ஷன் ஆட்டோ இன்க்ரிமெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய நேம் என்ட்ரி பண்றேன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் நம்பர் ஆட் ஆயிடணும். ஆட் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய நேம், என்னுடைய ஃப்ரெண்ட் நேம் ஆட் ஆகணும். அதுக்காக நான் என்ன சொல்வேன்னா string, I will call it as a string create table. Okay, create table. So நான் இப்போ அந்த இதை எழுதுவேன், query create table followed by plus I'm going to mention the table name. Table வந்து ஆல்ரெடி இங்க கொடுத்திருக்கேன் friends அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டேபிள் நேமை இங்க கால் பண்ண போறேன். capital T table name. Okay, plus double quotesல I'm going to say என்ன எடுத்துக்கணும். So it has to take the first parameter as id. Oops. id, the first parameter is id and it is of type integer and then it should be my primary key. Okay, primary key இருந்தாதான் auto increment நடக்கும். Auto increment. Okay, comma first column la
ஐடி கிரியேட் பண்ணும். அந்த ஐடி எப்படி இருக்கணும்னா இன்டிஜரா இருக்கணும் and it should be primary key அப்படின்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் செகண்ட் காலம் என்னது? ஆல்ரெடி ஐ மென்ஷன் as calls cols2. ஓகே, செகண்ட் காலம் பிளஸ் இதோடைய கான்டென்ட் என்னவா இருக்கணும்? டெக்ஸ்டா இருக்கணும். தட் இஸ் I'm going to store my column 2 as my text. Text value ஸ்டோர் பண்ண போறேன். சொல்லிட்டேனா? எஸ். க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன் வச்சுட்டேன். ஓகே, ஸோ இதில் பாருங்க, create table. Table name is friends. First column is integer, that is id, which is going to be generated automatic increment 1 2 3 automatically நடக்கும். நான் என்ட்ரி பண்ண போறது இல்ல. Second column is name of my friend and its type is text. Okay, இதுக்கு என்ன சொல்ல போறேன்னா I will call it as db இந்த db இங்க இருக்கு இல்லையா டேட்டாபேஸ், இந்த டேட்டாபேஸை எக்ஸிக்யூட் பண்ண போறேன், இந்த query-யை எக்ஸிக்யூட் பண்ண போறேன். db dot execute SQL. SQL என்ன சொல்ல போறேன்னா create table. அந்த கமாண்டை கிரியேட் பண்ணிடு அப்படின்ட்டு சொல்றேன். ஓகே, so based on my input, the database, the table will be created in my SQLite. Okay, so on upgrade. Next, first function முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து on upgrade. சப்போஸ் இந்த மாதிரி டேபிள் இருந்ததுன்னா, ஏற்கனவே இருந்ததுன்னா அந்த டேபிளை வந்து ரிமூவ் பண்ணிடு. ஸோ db dot execute SQL of drop if table exist. டேபிள் ஏற்கனவே இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிடு. if EXISTS exists, spelling okay, ஏற்கனவே இந்த டேபிள் இருந்ததுன்னா please exit plus then followed by table name. டேபிள் நேமும் நான் பாஸ் பண்ணிட்டேன். என்ன சொல்லுது இது? if டபுள் கார்ட்ஸ்ல தான் கொடுத்துருக்கிறேன். It's a string, right? So I'm going to call on create of db. db-யை கால் பண்ணிட்டேன். ஓகே, சப்போஸ் ஏற்கனவே டேபிள் இருந்ததுன்னா it will return 1. ஏற்கனவே அந்த டேபிள் இருந்ததுன்னா 1 ரிட்டர்ன் பண்ணும், -1 ரிட்டர்ன் பண்ணும். டேபிள் இல்லைன்னா it will be returning me with a value of greater than 0. அதுக்காக ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்குவோம், மெத்தட் எழுதிக்குவோம். So I call it as public boolean and data string item. Okay, so SQLite database db equal to this dot get writable database. எனக்கு வந்து writable database தான் வேணும் அப்படின்னு சொல்றேன். And then content values. So content values, yeah, content values equal to new content values. And then I say content values dot
டேட்டா வந்து என்ட்ரி பண்றது இது of column 2 comma item. ஸோ இந்த டேட்டாவை என்ட்ரி பண்ணிடு அப்படின்னு சொல்றேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த வேல்யூவை ஒரு ரிசல்ட் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். result result equal to db dot insert of table name comma null comma content values. எல்லாமே content values தான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். அதனால எல்லாமே content values மூலமா the data will be stored. ஓகே, என்ன டேட்டா ஸ்டோர் ஆகுதோ அந்த டேட்டா will be stored in a value of result. ரிசல்ட்ல தான் வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஸோ இஃப் இந்த ரிசல்ட் வந்து -1 இருந்ததுன்னா that means my data has not been saved inside my table. So -1 அப்படி இருந்ததுன்னா it has to return false value return பண்ணிடணும். ஓகே, அப்படி இல்லைன்னா that means else else return true. ஓகே, இப்போ இந்த 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 வேல்யூ பேஸ் பண்ணி தான் I can say whether my data has been saved or not. சேவ் ஆயிருக்கா இல்லையான்ட்டு இந்த இந்த பர்டிகுலர் இது வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்பேன். ஓகே, so first I start to write with my main activity. மெயின் ஆக்டிவிட்டியில் என்ன பண்ண போறேன், ஒரு 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 மெத்தட் கிரியேட் பண்ண போறேன். இந்த மெத்தட் தான் will say whether I am going to store my data or not. ஓகே, இந்த பர்டிகுலர் இன்சர்ட் டேட்டா எழுதிருக்கோம் இல்லையா ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை தான் இங்க கால் பண்ண போறேன் என்னுடைய மெயின் ஆக்டிவிட்டியில. ஓகே, let me go to my main activity. On create முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் I'm going to create a local function called public void add data. டேட்டா எது இருந்தாலும் இந்த இந்த add பட்டன் கிளிக் பண்ணா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன்ல தான் I have stored string new entry. புதுசா என்ன டேட்டா கொடுக்குறேனோ அந்த டேட்டா இங்க வரும். இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும். இந்த மெத்தட்ல என்ன பண்ண போறேன், if insert data na I need to create an object first. So I call it as boolean insert data which is equal to m database helper. அதுல I'm going to have add data. அந்த add dataவை பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ இன்சர்ட் டேட்டால ஸ்டோர் ஆகும். அந்த இன்சர்ட் டேட்டாவை நான் செக் பண்றேன். insert data, if it is true then it gives me a toast message. So toast எல்லாருக்கும் தெரியும், toast dot make text of this கமா என்ன toast message வேணும் எனக்கு, data saved successfully. Data saved, sorry இங்க வருது, அது ஒன்ன ரிமூவ் பண்ணி இங்க. ஓகே, data saved and கொஞ்சம் பெருசா வைப்போம், long. அப்படி இல்லைன்னா else I can say that let me copy this and say as
data not saved. சப்போஸ் என்னுடைய டேட்டா சேவ் ஆகலைன்னா டேட்டா நாட் சேவ்ட் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வந்துடணும். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனை இந்த மெத்தடை ஐ எம் கோயிங் டு கால் இட் இன்சைட் மை பட்டன்ல கால் பண்ண போறேன். ஓகே, இப்போ இதுக்கு என்ன பண்ண போறேன், நார்மலா எப்பவுமே பண்ற மாதிரி btn add dot set on click listener of new view on click listener. இந்த மெத்தட் எப்பவுமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா, on click மெத்தட், அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ண போறேன். இப்போ இதுல ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன், string new entry, பிகாஸ் என்னுடைய என்ட்ரி வந்து தட் இஸ் எப்போ எல்லாம் நான் டேட்டா டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல கொடுக்குறேனோ அதை கெட் பண்ணும். அப்போ அதுக்கு தான் இந்த சொல்றேன், என்ட்ரி equal to edit text ed1 dot get text dot to string. என்ன வேல்யூ டெக்ஸ்ட் எடிட் டெக்ஸ்ட்ல கொடுக்குறேனோ அந்த வேல்யூ எடுத்து நியூ என்ட்ரியில ஸ்டோர் பண்ணிடு. ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் ஐ எம் செக்கிங் இட். இஃப் செக் பண்ணணுமா, செக் பண்ண வேண்டாம். ஸோ வேல்யூ கொடுப்பாங்க நம்புறோம். நம்பிட்டு என்ன பண்ணுவோம்னா, we are just passing this new entry to my add data. add dataவை கால் பண்ணிடுவோம். add data bracketல I'm going to pass new entry. new entry என்ன edit textல போடுறோமோ அதை new entryல கால் பண்ணிடுவோம். கால் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பர்டிகுலர் edit text I'm going to make it empty. set text of empty. ஓகே, எம்டியா விட்ட போறேன். ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் மை, ஏதாவது டிவைசஸ் ரன்னிங்ல இருக்கா, நத்திங். ஸோ டிவைஸ் மேனேஜர், ப்ளீஸ் எக்ஸிக்யூட் மை ஹலோ வேர்ல்ட். ஓகே, டிவைஸ் மேனேஜர் க்ளோஸ்ட். இப்போ ரன்னிங் டிவைசஸ் என்னென்ன இருக்கு பார்ப்போம். ஓகே, வந்துருச்சு. இப்போ இதை ரன் பண்ணி விடுறேன், பார்ப்போம். ஏதாவது எரர் இல்லைன்னா ஐ வில் கெட் my data. If my data has been stored, then it will say in a data store ஆயிருக்கு எல்லாமே சொல்லும். அதுக்கு முன்னாடி I will get script error, Gradle script error. அந்த script error என்னன்னு பார்த்துக்குவோம். இது ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 1 வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டாவை ஆட் பண்றோம், இன்னும் வியூ பண்ணல, ஜஸ்ட் we are adding the data. ஓகே, ஸோ Gradle போனோம், செகண்ட் எடுக்கணும், ஏன்னா புது ப்ராஜெக்ட் இல்லையா, அது 34 பண்ணணும். கம்பைல் எஸ்டிகே 34 பண்ணணும். சாரி, கம்பைல் எஸ்டிகேவா டார்கெட் எஸ்டிகேவா, something confused. Okay, first I will do compile SDK. Once it is successful வந்துருச்சுனா I can execute my application once more. Build successful. So application run பண்றேன். இது தேவையில்லை இப்போதைக்கு. Gradle building. Launching on device. Okay, so என்னுடைய ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஸ்டோர் மை ஃபர்ஸ்ட் டேட்டா. என்னுடைய ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து என்னுடைய நேமை கொடுக்குறேன், சையத் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஐ எம் மென்ஷனிங் ஆஸ் ஆட்.
ஓகேவா? ஆட் கொடுக்குறேன். சப்போஸ் அது சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா டேட்டா சேவ், டேட்டா போய் சேவ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். செகண்ட் யூனிஸ் கொடுக்குறேன். அண்ட் அகெயின் ஐ எம் சேவிங் அஸ் ஆட் அப்படின்ட்டு கொடுக்குறேன். டேட்டா சேவ்னா என்னுடைய டேட்டா வந்து சக்சஸ்ஃபுல்லா அங்கே போய் சேவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் மோர் ஐ ரிப்பீட் வாட் ஐ ஹவ் டன் ஸோ ஃபார். மெயின் ஆக்டிவிட்டி எக்ஸ்எம்எல் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதில் 2 பட்டனும் ஒரு எடிட் டெக்ஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஐ ஹவ் வென்ட் டு மை மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா. இந்த மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவாவில் என்ன பண்ணியிருக்கிறேன்னா 2 ரெஃபரன்ஸ் ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் ஹெல்பர் கிளாஸ்க்காக ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் தென் பட்டனுக்காக 2 ரெஃபரன்சஸ், எடிட் டெக்ஸ்ட்காக ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இந்த டேட்டாபேஸ் ஹெல்பர் கிளாஸ் தனியாகவே ஒரு ஜாவா ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது எப்படி கிரியேட் பண்ணேன்னா ஜஸ்ட் ஐ வென்ட் டு மை ஃபோல்டர், பேக்கேஜ்க்குள்ளே போனேன், தட் இஸ் com.example.sql connect. இதில் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஜாவா கிளாஸ் அப்படின்னு சொன்னேன். அது ஜாவா கிளாஸோடைய நேம் கேட்குது. நேம் நான் என்ன கொடுத்தேன்னா டேட்டாபேஸ் ஹெல்பர் டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே, இதில் வாட் ஐ ஹவ் டன் இஸ் I have just extended the SQLite helper class. In the SQLite helper class, 3 things are required. One, or constructor. First one, or constructor. And the constructor வந்து 4 arguments நீங்க பாஸ் பண்ணணும். One is context. அப்படியே என்ன இருக்குதோ அது அப்படியே நீங்க பாஸ் பண்ணுவீங்க. Second, table name. Third is factory null value, because you are not going to change anything. அதனால null ன்னு கொடுக்கணும். Version 1. Okay, and then இது 2 மெத்தட் இருக்கு அதுக்குள்ள. SQLite on helper classல 2 methods, abstract methods இருக்கு. இந்த 2 abstract method, first abstract method will create your table. ஆனா first on create கூப்பிடாது. first வந்து upgrade method தான் கால் பண்ணும். upgrade method கால் பண்ணிட்டு ஏதாவது ஒரு டேபிள் இந்த டேபிள் நேம் பேஸ் பண்ணி இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணிட்டு ஒரு புது டேபிள் நேமா கிரியேட் பண்ணிடும். ஓகே, then this method will be called, it will create your table. Table create பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கும். ஸ்டாப் பண்ணிட்டு என்னுடைய இந்த கிளாஸ்க்கு வந்துடும், மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா. இதுல தான் இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல ஐ எம் கோயிங் டு மென்ஷன் டேட்டா. அந்த எடிட் டெக்ஸ்ட்ல டேட்டா கொடுத்த உடனேயே இட் வில் கால் நியூ என்ட்ரி, தட் இஸ் ஆட் டேட்டா மெத்தடை கால் பண்ணும். இங்கே தான் இருக்கு ஆட் டேட்டா மெத்தட். இந்த ஆட் டேட்டா மெத்தட் என்ன கால் பண்ணுதுன்னா டேட்டாபேஸ் ஹெல்ப்பருடைய இந்த ஆட் டேட்டாவை கால் பண்ணுது. இந்த டேட்டாவை கால் பண்ணி it is going to make my database as a writable, and then it is going to insert 2 values. That is column 2ல நான் என்ன நேம் கொடுக்குறேனோ அந்த நேம் போய் இன்சர்ட் பண்ணிடுது. பண்ணதுக்கு அப்புறம் db.insert of table name, என்னுடைய content values, that is my table name. This query will return a value. If it is -1, என்னுடைய டேட்டா போய் சேவ் ஆகலன்னு அர்த்தம். If it is greater than 1, that means my data has been saved. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னா இதோடைய என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த வேல்யூ வந்து ட்ரூவா இருந்ததுன்னா டேட்டா சேவ்ட். சப்போஸ் அந்த வேல்யூ ஃபால்ஸா இருந்ததுன்னா டேட்டா நாட் சேவ்ட் அப்படின்ட்டு வந்துடும். ஸோ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் இந்த கோட் பண்ணுங்க. பண்ணிட்டு இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் கேளுங்க. Once you have completed your add data, then we move to view data. So this is what your database connectivity, SQLite, a small database which is required for us. இத அப்படியே காப்பி பண்றேன். Trying to paste it in your chat box. ஓகே, ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, என்ன பண்றேன்னா 2 பார்ட்ஸா கொடுக்குறேன். First relative part and then
second relative part. இது ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய XML ஃபைல்ல. யார் யார் இருக்கிறீங்க ஃபர்ஸ்ட்? ஜாஃபர் அண்ட் அஸ்மா. ஓகே, இப்போ மெயின் ஆக்டிவிட்டிக்குள்ள ரெஃபரன்சஸ் கிரியேட் பண்ணது இந்த மெத்தட். இது அப்படியே காப்பி பண்றேன். I'm just pasting it in your chat box. This is for main activity. ஓகே, இப்போ பாஸ் பண்ற கோட் மெயின் ஆக்டிவிட்டிக்காக பாஸ் ஆகல. ஸோ என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணி பார்ப்போம். கிளாஸ்க்குள்ள இதை பேஸ்ட் பண்ணிடுங்க அப்படியே. அதுக்கு கீழே ஆட் டேட்டாவை பேஸ்ட் பண்ணிடுங்க. தென் ஹெல்பர் கிளாஸ். ஒரு ஜாவா ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. This is called database helper class. ஓகே, அதுல இந்த கோடை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. create table. அதுக்கப்புறம் we will be having create table. இது ஓகே. ஸோ இதை வந்து ரிமைனிங் பார்ட். ஓகே, ஸோ ஹோல் ஃபைலையே கொடுத்துட்டேன் உங்ககிட்ட. வாட்ஸ்அப்ல கொடுக்க முடியுமா? லெட் மீ செக். என்னுடைய மெயின் ஆக்டிவிட்டி டாட் இதில் மொபைல் டேட்டால ஸ்டோர் பண்ண முடியுதா? ஓகே, போகுது. ஸோ ரெண்டு, அதுக்கப்புறம் என்னுடைய லே அவுட்ல XML ஃபைல். ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் ரீச் ஆயிருக்கும். இன்னும் பெஸ்டா ஃபைல்ஸையே நான் சென்ட் பண்ணிட்டேன். இந்த ஃபைல்ஸ் யூஸ் பண்ணி யூ கேன் டெவலப் அன் அப்ளிகேஷன்.
இப்போ நான் என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், நான் என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கேனோ அதை வியூ பண்ணும் இல்லையா? அந்த வியூ பண்றதுக்காக ஐ எம் கோயிங் டு மை மெயின் ஆக்டிவிட்டி. I am going to create one more, that is அந்த view button இருக்கு இல்லையா, அந்த view buttonக்காக create பண்ண போறேன். set on click listener of new view on click listener. ஓகே, இதுல எப்போ நான் இந்த பட்டன் கிளிக் பண்றேனோ ஒரு புது ஆக்டிவிட்டி வரணும். அந்த ஆக்டிவிட்டி என்ன பண்ணணும்னா என்னென்ன கான்டென்ட் இருக்குதோ, என்னென்ன என்னுடைய டேட்டா இருக்குதோ அந்த டேட்டா எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணும். So for this I'm going to create one more intent, one more page. So ஒரு பேஜ் கிரியேட் பண்றதுக்காக intent யூஸ் பண்ணுவோம், as we all know. So intent I equal to new intent of. இதுல என்ன பண்ண போறேன், மெயின் ஆக்டிவிட்டியில இருந்து டாட் இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியில இருந்து I am going to jump to new activity. அந்த நியூ ஆக்டிவிட்டி பேர் என்ன கொடுக்க போறேன்னா list data activity. ஓகே, இந்த ஆக்டிவிட்டியை கிரியேட் பண்ண போறேன். இதோடைய கிளாஸ், இந்த கிளாஸை நான் புதுசா கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஐ எம் கோயிங் டு சே இட் அஸ் ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் ஐயை வந்து ஸ்டார்ட் பண்ணிட சொல்றேன். ஓகேவா? இப்போ ஒரு புது ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணுவோமா? ஸோ as you all know how to create a new activity, just right click new activity. என்ன ஆக்டிவிட்டி வேணும் எனக்கு? empty views activity. So I will select empty views activity. இதுல வந்து செகண்ட் ஆக்டிவிட்டி, இப்போ செகண்ட் ஆக்டிவிட்டியோட நேம் என்ன கொடுத்துருக்கேன்னா லிஸ்ட் டேட்டா ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா அந்த ஆக்டிவிட்டி நேம் கொடுத்துருவேன், லிஸ்ட் டேட்டா ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஜாவா சோர்ஸ் ஃபைல் தான் இருக்கு. ஓகே, ஃபினிஷ். ஓகே, ஒரு புது ஆக்டிவிட்டி கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த லேஅவுட்க்கு போயிட்டோம். இந்த லேஅவுட்ல வந்து we are going to have list view. So list டேட்டா ஃபுல்லாவே வந்து எனக்கு லிஸ்ட்ல டிஸ்ப்ளே பண்ணும். ஓகே, so I don't want to go with any other thing. I want to store, I want to display all my data in the list view. So இது வந்து புதுசா இருக்கும் உங்களுக்கு. So let me remove the constraint. No, இதுலயே இருக்கட்டும். So then text list view இருக்கா, லேஅவுட்ஸ்ல வராது, widgets view linear layout, constraint layout, containers, list view எங்க போயிடுச்சு, list காணோம். text view multi-line text எல்லாமே டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி. ஓகே, லிஸ்ட் வியூ இங்க இருக்கா, லிஸ்ட் வியூ இதை கொண்டு வந்து பிளேஸ் பண்ணிடுறேன். and this will be of infer constraint. okay, so இதுல no change, just I'm going to have my list layout, and the list layoutல I'm going to display all my data. டேட்டா என்னென்ன டேட்டா இருக்குதோ அந்த டேட்டா எல்லாமே I'm going to list it. ஸோ இதோடைய ஜாவா கிளாஸ், இதோடைய ஜாவா கிளாஸ்ல
I'm going to have my database helper class again. So I'm call it as database helper m data base ஒரு நிமிஷம் ஓகே database helper class இதுதான். நெக்ஸ்ட் லிஸ்ட் வியூக்காக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். private list view and then mlv lv கொடுத்துக்கோ list view. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த lv and m database என்னன்ட்டு சொல்லணும் இல்லையா? அதை இங்க வந்து lv is nothing but of my list view find view by id of r dot id dot dot எங்க இருக்கு என்னுடைய டேட்டா, இதோடைய நேம் என்னன்னு தெரியல, நமக்கு ஐடி கொடுக்கல, நம்ம டைனமிக் ஐடி கொடுக்கல. ஐடி என்ன பண்ண போறோம்னா ஐம் கோயிங் டு மென்ஷன் list VIEW. Okay, so saving it, going back here, dot list view வந்துருச்சு பாருங்க, list view. Okay, list view கொடுத்துட்டேன். And then helper class, database helper classக்கு object create பண்ணோம் இல்லையா? m database is equal to new database helper. So இதுல I need to pass this. Okay, இப்போ database helperல போக போறோம். போயிட்டு ஒரு மெத்தட் எழுத போறோம் to get all the data. டேட்டா ஃபுல்லாவே வாங்குறதுக்காக we are going to have one method. Okay, so public cursor get data. Okay, open and close, and then SQLite database db equal to this dot get writable database, and then query pass பண்ண போறோம். query எங்க பாஸ் பண்ண போறோம்னா நம்மளுடைய கர்சர்ல, cursor data equal to db dot raw query of select star from
என்னுடைய டேபிள் நேம் இருக்கு இல்லையா, அந்த டேபிள் நேமை கொடுக்க போறோம். அதுக்காக ப்ளஸ் யூஸ் பண்ணி ப்ளஸ் என்னுடைய டேபிள் நேம். ஓகேவா, டேபிள் நேம் வந்துடும் இங்க. அண்ட் தென் ரிட்டர்ன் டேட்டா. டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணிட போறேன். இப்போ இது என்ன சொல்லுது? cannot resolve method raw query. ஓகே 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 ஓகே. இதுல இது டைரக்டா ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ செகண்ட் comma I need to pass as null. Second argument. Okay. So return இந்த டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இந்த டேட்டா எங்கே போய் ரிட்டர்ன் ஆகும்? இந்த டேட்டா will go to this list data activity. இந்த list data activityல தான் என்னுடைய டேட்டா வந்து பாப்புலேட் ஆகணும், டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு மெத்தட் எழுதிடுறேன், called private void view data ன்னு கொடுப்போம். VIEW data, view data. ஜஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணா வேற பேஜ் போகும். வேற பேஜ்ல இருந்து இருக்கிற டேட்டா எல்லாமே எடுத்துட்டு வந்து இதுல போடும். Okay, so I call it as cursor data equal to m database dot get data. டேட்டாவை வந்து கெட் பண்ணிக்கும். ஓகேவா, கெட் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணும்? என்னுடைய லிஸ்ட் வியூல டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ இருக்கிற எல்லாமே பாப்புலேட் பண்ணும். ஸோ இதை என்ன பண்ண போறேன்னா, ஒரு லூப்ல போட்டு அந்த டேட்டா எல்லாமே கெட் பண்ண போறேன், அந்த லிஸ்ட்ல ஆட் பண்ண போறேன். ஸோ டேட்டா கெட் பண்ணிடுச்சு, கெட் பண்ணி டேட்டால ஸ்டோர் பண்ணிடுச்சு. தென் இதை வந்து ஒரு அரேல போட போறேன். அரே லிஸ்ட். ஓகேவா, என்ன டைப்ல அரே லிஸ்ட் கிரியேட் பண்ண போறேன்னா ஸ்ட்ரிங் டைப். ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். ஓகேவா, ஓகே ஓகே ஓகே. அரே லிஸ்ட் list list equal to new array list. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? ஒரு while loop யூஸ் பண்ணி வர டேட்டா எல்லாமே பாப்புலேட் பண்ண போறேன். ஸோ டேட்டா வந்து டேட்டால இருக்கும். டேட்டா டாட் மூவ் டு நெக்ஸ்ட். தென் ஐ வில் சே list dot add of data dot get string. எனக்கு எதுவுமே வேண்டாம், ஃபர்ஸ்ட் காலம் மட்டும்தான் வேணும். ஓகே, get data of 1. என்ன டேட்டா நான் கிரியேட் பண்றேனோ அந்த டேட்டா அந்த ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற இண்டெக்ஸ் வேல்யூவோட டேட்டா வந்து ஃபெட்ச் ஆகணும். ஓகே, ஸோ காலம் 1 வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா ஃபெட்ச் ஆகணும். லாஸ்ட் ஸ்டெப் இஸ் while loop கீழே I need to add list adapter. list adapter, list adapter adp equal to new array adapter. this comma எங்க இருந்து லிஸ்ட் டேட்டா எடுத்துட்டு வரணும்? என்னுடைய ஆண்ட்ராய்ட் டாட் ஆர் ரிசோர்ஸ்ல, தென் லேஅவுட்ல, தென் இட் ஹேஸ் டு டேக் இட் ஃப்ரம் சிம்பிள் லிஸ்ட் ஐட்டம் 1 comma
லிஸ்ட் டேட்டா. ஸோ லிஸ்ட் அந்த டேட்டாவை இதில் ஆட் பண்ணிடு அப்படின்ட்டு சொல்கிறேன். தென் ஐ எம் கோயிங் டு ஆட் திஸ் வியூ, லிஸ்ட் வியூ டாட் செட் adapter, set adapter of ADP. ஏன் வர மாட்டேங்குது? oops 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 oops. Okay, 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 okay. LV, sorry. It is LV. ஓகே, என்ன டேட்டா வருதோ அந்த டேட்டா வந்து என்னுடைய லிஸ்ட் வியூல போய் டிஸ்ப்ளே பண்ணிடு அப்படின்னு சொல்றேன். ஸோ இது வந்து டைரக்டா இந்த மெத்தடை கால் பண்ணிடணும். ஸோ ஐ கால் திஸ் மெத்தட் டைரக்ட்லி. ஸோ லெட் மீ எக்ஸிக்யூட் ஒன்ஸ் அகெயின் மை அப்ளிகேஷன். ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். என்னுடைய ரன்னிங் டிவைசஸ் புது டேட்டா கொடுப்போம். ஸோ ஜாவா அப்படின்ட்டு கொடுப்போம். ஓகே, ஜாவாவும் என்னுடைய ஃப்ரெண்ட் மாதிரி. ஸோ ஐ எம் மேக்கிங் ஆஸ் ஜாவா and then data has been saved. Clicking on view data. Yes, இதுதான் எனக்கு வேணும். ஏற்கனவே நான் ஸ்டோர் பண்ணியிருந்த என்னுடைய பேர் 2 பேரு அண்ட் ஜாவா, இப்போ ரீசெண்டா சேவ் பண்ண ஜாவா, அது கூட என்னுடைய ஆக்டிவிட்டியில சேவ் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. நீங்க சப்போஸ் உங்களுடைய அப்ளிகேஷனை நெக்ஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணாலும் பிகாஸ் ஆஃப் தி டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி யுவர் டேட்டா வில் பி வியூவ்ட் எனி டைம். எப்போ நீங்க போனாலும் உங்களுடைய டேட்டா வந்து உங்களுக்காக இருக்கும். ஸோ இஃப் சப்போஸ் ஐ சே இலியாஸ் கொடுத்துருக்கேன். ஐ எம் கோயிங் டு ஸ்டோர் இன் மை டேட்டாபேஸ், ஆட் டேட்டா சேவ்ட் அண்ட் தென் வியூ டேட்டா. இலியாஸ் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் டேட்டாபேஸ் கனெக்ஷன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், கொஸ்டின்ஸ் இருக்கா? ஏற்கனவே பேஸ்ட் பண்ணிருக்கிற ஃபைல்ஸ்ல ஆர் யூ கெட்டிங் எனி எரர்ஸ், எனி டவுட்ஸ்? ஜஸ்ட் சாட்ல போடுங்க. ஆஃபீஸ்ல இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் சாட்ல மென்ஷன் பண்ணுங்க. I will be mentioning it as updated SQLite file. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் போடுறது எல்லாமே அப்டேட்டட். ஸோ ஏதாவது ஸ்டெப்ஸ் உங்களுக்கு தெரியல ஏதாவதுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. டேட்டாபேஸ் ஹெல்பர் கிளாஸ் லிஸ்ட் ஆக்டிவிட்டி புது ஆக்டிவிட்டியாக கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு வந்தாலும் நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். ஆக்டிவிட்டி மெயின் சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் என்னுடைய லிஸ்ட் ஆக்டிவிட்டியை தான் நான் கொடுத்துருக்கேன்.
activity list data. List data.xml. Oops. Any queries? லாஸ்ட் டைம் அந்த கிளாஸ் அந்த எனக்கு கொஞ்சம் நான் ஷேர் பண்றேன் கொஞ்சம் அது வேல்யூ ஆட் பண்ண சொன்னீங்கல்ல Yes. சொல்லுங்க. இது லாஸ்ட் டைம் கிளாஸ் அதை ஷேர் பண்றேன் அது ஏதோ ஆட் வேல்யூ ஆட் சொன்னீங்களா வேல்யூ ஆட் பண்ணுங்க அப்படின்னீங்க அதை வேல்யூ ஆட் ஓகே பண்ணாலும் ஓகே. சேம் தானே ஜி? புரியல என்ன சொல்றீங்கன்னு புரியல. ஷேர் பண்ணுங்க ஸ்க்ரீனை. ஓகே. சரி. இப்படிதான் ஜி வருது. இப்படிதான் வருதா? ம். ஓகே. B1, TV1, TV2, TV3. Intent I equal to get intent. எதுக்கு இது intent I equal to get intent? ஓகே வேல்யூஸ் எல்லாம் வாங்குறீங்க. வாங்கிட்டு என்ன பண்ணிருக்கீங்கன்னு புரியலையே.
இது இந்த இந்த ஆக்டிவிட்டி எடுங்க. தப்பா பண்ணிருக்கீங்களே. இதுதான் மெயின் ஆக்டிவிட்டி உங்களோடது இல்லையா? மெயின் ஆக்டிவிட்டி எடுங்க ஃபர்ஸ்ட். இது இல்ல மெயின் ஆக்டிவிட்டி. இதுதான் மெயின் ஆக்டிவிட்டி. இப்போ இந்த மெயின் ஆக்டிவிட்டியில சேலரியை கால்குலேட் பண்றீங்க இல்லையா? நேம் ஐடி. அம்மா இது சப்மிட் பண்ணா இது சப்மிட் ஓ ஆஃபீஸ்ல இருக்கீங்களா? சரி. இது ஆஃப் இது 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 சப்மிட் பண்ணா வியூ கிளாஸ் இருக்கா உங்ககிட்ட? வியூ ஆக்டிவிட்டி இருக்கா? இஎம்பி ஒன் ஆக்டிவிட்டி நீங்க வச்சிருக்கீங்க. இஎம்பி ஒன் ஆக்டிவிட்டி போங்க. இஎம்பி ஒன் டாட் ஜாவா இருக்கு பாருங்க. இதுல 3 டெக்ஸ்ட் வியூ வச்சிருக்கீங்க இல்லையா? இஎம்பி ஒன்னு நீங்க வந்து என்ன போட்டிருக்கீங்க பாருங்க. வியூ டாட் ஜாவான்னு போட்டு வியூ டாட் கிளாஸ் போட்டிருக்கீங்க. பேக் வாங்க. மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா போங்க. வியூ டாட் கிளாஸ் போட்டுக்கோங்க. லைன் நம்பர் 49. லைன் நம்பர் 49ல இஎம்பி ஒன் டாட் கிளாஸ் வரணும். அந்த ஆக்டிவிட்டிக்கு தான் நான் கால் பண்றீங்க நீங்க. இஎம்பி ஒன் டாட் கிளாஸ். அதை வியூ எடுத்துருங்க. ரிமூவ் பண்ணுங்க அந்த வியூவை ஃபர்ஸ்ட். கேபிட்டல் இ எம்பி ஒன் டாட் கிளாஸ் டாட் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இல்ல ஏற்கனவே இருக்கு. எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. ரிமூவ் பண்ணுங்க ஒரு கிளாஸை. இப்போ ரன் பண்ணுங்க. அதை ஹைட் பண்ணிருக்கு மேல. அது கொண்டு வந்து கீழே போட்டுக்கோங்க. மேல இருக்கிற ஜூம் உடைய இதை கீழே கொண்டு வந்து போட்டுக்கோங்க பாட்டம்ல. இது ஆஃபீஸ் லேப்டாப். மேல ஜூம் இருக்கு இல்லையா? அந்த ஜூமை எடுத்துட்டு வந்து கீழே போடுங்க. அந்த ஜூம் ஜூம் கீழ கண்ட்ரோல்ஸ் இருக்கு. ஜூம் உடைய கண்ட்ரோல்ஸ் தான் உங்களுக்கு ஹைட் பண்ணிருக்கு எக்ஸிக்யூட் பண்றதுக்காக. இல்ல ஜூம் தான் கீழ இருக்கு. ஜூம் கீழே இருக்கா? இதோ இருக்கு, இங்க இருக்கு கீழ. சரி ஓகே. அது எனக்கு தெரியாது. ஏன்னா உங்களுடைய சிஸ்டம் இல்லையா? உங்களுக்கு தான் தெரியாது. மேல போங்க. ம். மேல ரிஃப்ரெஷ் இருக்கு பாருங்க. இந்த பட்டன் கர்ல் பக்கத்துல பக்கத்துல இதானே? ரன் ஆப் இருக்கு பாருங்க. அதானே? அதான் ஆ. அதான் அதான். இப்போ கொடுங்க. சப்மிட். வந்திருக்கா? க்ளோஸ். எல்லாமே தூக்கிட்டு போயிருக்கு. உங்களுடைய எப்பவுமே பண்ற தப்பு தான் பண்ணிருக்கீங்க. இப்போ ஆக்டிவிட்டி இஎம்பி ஒன் டாட் எக்ஸ்எம்எல் ஓகே. சோ அப்போ ஆக்டிவிட்டி 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 இஎம்பி ஒன். இப்போ இப்போ இதுக்கு இன்ஃபர் இதுல கன்ஸ்ட்ரைன்ட் எதுக்கு கொடுக்கணும். இத்தனை இத்தனை எதுக்கு? எடிட் டெக்ஸ்டே தேவையில்லை. இதுல எத்தனை கொடுத்துருக்கீங்க பாருங்க. 6 வியூஸ் இருக்கு. சரி 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 சரி. இன்ஃபர் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுங்க. ஒரு செலக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். கொடுத்தீங்களா? கொடுத்துட்டேன். இப்போ எல்லாம் பிளேஸ் ஆயிடுச்சு. இப்போ திரும்பி ரன் பண்ணுங்க. எப்பவுமே இந்த ஸ்டெப்பை மட்டும் மறந்துடுறீங்க. கரெக்டா சாரி. வெயிட் பண்ணுங்க. வரும். எஸ். உங்க சேலரியை போட்டுறீங்களோ?
சும்மா டைப் பண்றேன் ஜி. சரி, வந்துருச்சா அவுட்புட்? salary கால்குலேட் பண்ணி காட்டியிருக்கு. க்ளோஸ் பட்டனுக்கு நீங்க எழுதல. இப்ப அதுக்கு இப்ப நம்ம எழுதணும் இல்லையா அதுக்கு? ஆமா ஆமா, கரெக்ட். அந்த ப்ரோக்ராம் நான் டைப் வச்சிருக்கேன் என்கிட்ட. சரி, நான் ஓகே சரி பாத்துக்கிறேன். சரி நீங்க ஆல்ரெடி சரி. போட்டிருக்கீங்க, சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கீங்களா அதுல? ஓகே, சாட் பாக்ஸ்ல இருக்காது. இருக்கான்னு நினைக்கிறேன். சரி சரி சரி, ஓகே. சப்போஸ் இல்லைன்னா போட்டுருங்க ஜி. system டாட் ஃப்ளஷ். எங்க system டாட் ஃப்ளஷ். இதுல இல்லைன்னா EMP இல்ல தானே? EMPL தான் கரெக்ட். அதுல வந்து ஒரு ஆக்டிவிட்டி நீங்க கிரியேட் பண்ணணும். B2வா? அதுக்கு பேர் என்ன? அந்த பட்டனுக்கு நேம் என்ன? மேலே வாங்க. பட்டனுக்கு ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ணல நீங்க. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகே ஜி, என்கிட்ட இருக்கு அந்த ஃபைல். நான் டைப் சரி பண்றேன். சரி விஷயம் சரி சரி. இப்போ இது வந்து இப்ப டீச் பண்ணீங்க இல்லையா 2-3 ம் கண்டென்ட். ம் ஸோ அதை நான் வந்து இப்போ எதுவுமே நான் டச் பண்ணல சரி ஆஃபீஸ் சரி ஒர்க்ல இருக்கிறதால. சாரி சரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சரி. என்ன டைம் உங்களுக்கு இப்போ? 7:30 தானே சொல்றீங்க எப்பவுமே? இல்ல இப்போ இங்க 7, இங்க டைம் 7ஆ? ஓகே. அங்க 5:30 இங்க ஸ்டார்ட் ஆகுது. 5:30 to 7:30 இங்க. ஆஹா, அப்போ உங்களுக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் எப்போ முடியும்? எனக்கு ஆக்சுவலா முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் எனக்கு ஒர்க் இருக்கு. நான் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதால ஒர்க் நான் பண்ணல. என்ன ஆஃபீஸ் ஒர்க் பண்றீங்க பாதி நீங்க பண்ணி. பேசிக்கா? நான் சர்வீஸ் இன்ஜினியர் ஜி. சர்வீஸ் இன்ஜினியர். ஓகே ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க? ஐடி. பிடெக்கா? ம். ஓகே ஓகே, சரி. இந்த ஜம்போ எலக்ட்ரானிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க? நோ. ஜம்போ எலக்ட்ரானிக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். என்ன என்ன அவங்க பண்ணுவாங்க? எல்லாம் சர்வீசிங் ஜி. இல்ல மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாமே. ஓ ஓ ஓ ஓ ஓ. ஐ அம் நீங்க டூயிங் 8 பிராண்ட் பண்றேன் ஜி நான். என்ன மொபைல் பண்றீங்களா இல்ல லேப்டாப் பண்றீங்களா? மொபைல் பண்றேன். மொபைல் ஹானர், பண்றீங்க. ஹுவாவே, ஓப்போ, லாவா, டெக்னோ, இன்ஃபினிக்ஸ், ஐடெல். எல்லாம் அங்க இருக்கிறது தான் பிராண்ட்ஸ், ஃபேமஸ் பிராண்ட்ஸ். ஃபேமஸ் பிராண்ட்ஸ். அப்புறம் அதான் அங்க. ஹைபிரிட். ம்ஹும். அப்போ இது இது கத்துக்கிட்டு என்ன பண்ணுவீங்க ஆண்ட்ராய்டை? இது மொபைல் யூஸ் பண்றோம், மொபைல்ல கத்துக்க மாட்டோம். மொபைல் நாங்க ஆப்பர்ச்சுனிட்டி ரிப்பேர் இருக்கா உங்க பண்றோம். ஆபீஸ்ல இங்க இல்ல, பட் அவுட் சைட்ல இருக்கு டெவலப்மெண்ட்டுக்கு? டெவலப்மெண்ட். ஆப் டெவலப்மெண்ட். எஸ். ஓகே ஓகே ஓகே, கிரேட். ஆனா டெடிகேஷன் கம்மி. ஒன்லி 1 டே ஹாலிடே ஜி. மத்த டைம்ல 9 hours ஒர்க் பண்றேன். மண்டே டு சாட்டர்டேப்பா? மண்டே டு சாட்டர்டே. எஸ். ஓ, சண்டே மட்டும் தான் லீவு? எஸ் ஜி. ஃப்ரைடே இல்லையா? ஃப்ரைடே இப்போ இங்க கண்டினியூ பண்ணிட்டாங்க ஹாலிடேல. ஓ, யூஏல இன்டர்நேஷனல். எஸ்பெஷலி யூஏல ஃப்ரைடே ஒர்க்கிங் டே. ஓகே ஓகே ஓகே. ஃபேமிலி? ஃபேமிலி இந்த 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 கடலூர் ஜி, பாண்டிச்சேரி பக்கத்துல. இல்ல ஃபேமிலியோட இல்ல நீங்க இப்போ துபாய்ல? இப்போ ஆமா, வந்துட்டு போவாங்க அவ்வளவுதான். ஓ, ஓகே. அப்போனா நிறைய டைம் இருக்கும், வேஸ்டா தான் இருப்பீங்க. வேஸ்டா இல்ல ஜி, பாதி ஹவர்ஸ்ல ஆபீஸ்ல தான் இருக்கும். 9 hours Hello, தானே sir. Good சொல்றீங்க? evening. Hello, sir. Good evening. Sorry to interrupt. Sir, Asma here. Oh, Asma. Okay, Asma. I thought Yeah, sorry to you. interrupt, sir. Yeah. Tell me. சார் ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்ககிட்ட கற்றுக்கணும்னா இது என்ன பண்ணணும் சார்? பிகாஸ் நானும் கொஞ்சம் ஹெல்டப் ஆயிட்டேன் அண்ட் இப்போதான் கொஞ்சம் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆப் ஐ நீட் டு லேர்ன் இட். அதுக்காக என்ன பண்ணணும் கொஞ்சம் டீச் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். பட் அதுக்கு நான் அட்டென்ஷன் கொடுக்கணும். ஸோ நீங்க எப்படி இது பண்ணீங்க? லைக் யூ கிவிங் சம் weekly 2 classes or 1 classes so that we can start from initial to last. இனிஷியல் முடிஞ்சிருச்சு, இப்போ க்ளோசிங் ஸ்டேஜ்ல இருக்கிறோம் நாங்க. எனக்கு சாரி தெரியும் டு சார், சே தெரியும் சார். யா தெரியும் சார். ஆக்சுவலி அப்படி இல்ல. உங்க டீச்சிங் நல்லா இருக்கு. ஸோ உங்க பர்சனல் கோச்சிங் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு பிகாஸ் வி நீட் மோர் டைம் ஐ கெஸ். ஏன்னா இது ரொம்ப கோடிங் மெத்தட்ல இருக்கு இல்லையா? ஸோ இல்லம்மா, இது வந்து ஜஸ்ட் பிராக்டிஸ் தான், மெயின் பிராக்டிஸ் தான். இப்போ பாத்தீங்கன்னா
ஜாஃபரே ம். வந்து கோடிங்ல ஸ்லோவா இருந்தாரு. ஆனா இப்போ வந்து பூஸ்ட் அப் பண்ணிட்டாரு. ஜஸ்ட் சண்டே மட்டும் தான் அவர் லேப்டாப் ஓபன் பண்ணுவாரு. 2 hours அட்டென்ட் பண்ணுவார் செஷன். அண்ட் ஹி இஸ் டூயிங் சம்திங். கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. இதே வந்து ஆ. அவரே ஒரு 1 hour டெடிகேட் பண்ணாருன்னா இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். கோடிங் எல்லாத்துக்கும் வருமா? ஆனா நம்ம கிட்ட ஆமா. டெடிகேஷன் தான் இல்ல. கரெக்ட். பிராக்டிஸ் தேவையா இருக்கு. நீங்க அது கரெக்ட். ரெக்கார்டிங்ஸ்ல கிளியரா இருக்கா இது ஸ்டார்ட் பண்றதுக்கு? எல்லாமே இருக்கு. எல்லா ரெக்கார்டிங்ஸும் உங்களுடைய எல்எம்எஸ்லயே இருக்கும். யூ ஜஸ்ட் கோ சரி. த்ரூ தட். நம்ம ஆ. செஷன் வந்து நவம்பர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆ. நவம்பர்ல இருந்து இது வரைக்கும் எல்லா சண்டேஸும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சாட்டர்டே கவர் பண்றோம். அதனால தான் ஸ்ட்ரென்த் இல்ல. இல்லைன்னா ஓகே, கொஞ்சம் ஓகே. வந்துருவாங்க. சாட்டர்டே சரி. சண்டே தான் வருவாங்க எல்லாருமே. சரி சார். ஓகே. ஸோ எல்லா சோ எல்லா எல்எம்எஸ்ல வீடியோஸ் இருக்கும். ஜஸ்ட் கோ ஆ. த்ரூ இட். எங்கேயாவது உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா நாளைக்கு கிளாஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 3 வீடியோஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 வீடியோஸ் இன்னில இருந்து நாளைக்கு வரைக்கும் பாருங்க. டில் 7 o'clock. ஓகே. ஓகே அதுல சார். உங்களுக்கு சார் இந்த ஏதாவது ரெக்கார்டிங்ஸ் நான் எங்கே டவுட்ஸ் எல்எம்எஸ் இந்த இலியாஸ் காண்டாக்ட் பண்ணுங்க. சரி, சரி. ஓகே சார். அண்ட் சார் உங்க பேரு வாட்ஸ் யுவர் நேம்? யூனுஸ். என்னுடைய நேம் யூனுஸ். யூனுஸ். ஆமா. ஓகே. அண்ட் இது வந்து லைக் இ-காமர்ஸ் எல்லாமே நீங்க கவர் பண்றீங்களா இந்த மொபைல் ஆப்ல? எல்லாமேனா புரியல. தட் மீன்ஸ் சேல்ஸ், கோச்சிங் அண்ட் எல்லா சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஆப் நம்ம டெலிவர் பண்றதுக்கு மொபைல் ஆப். ஸோ அதுல இ-காமர்ஸ் கூட இருக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்க பண்றீங்க, அதெல்லாம் கோச் பண்ணியிருக்கீங்களா? இதெல்லாம் ஏன்னா நான் பார்க்கல. அதுக்காக கேட்கிறேன். நீங்க சொல்றதே எனக்கு புரியல. சார் திஸ் ஒன் இஸ் நம்ம லைக் வந்து மொபைல் சின்ன ஆப் தான் சார். அப்ளிகேஷன் தான். ஆமா, சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் so far. That only I'm asking. சின்ன application means it will come as an app, right? கரெக்ட். I'm like psychiatrist doctor, but ஓ I need apps like this for my side for coaching and consultation. அதுக்கு நான் என்ன பண்ணணும் சார்? ஆஸ் அ டாக்டர் இண்டஸ்ட்ரியில வந்திருக்கீங்க ஐடில. இல்ல சார், எதுக்குன்னா I have gone through long and my own husband and every own like businesses having some other like exports அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா அதுக்கு என்னதான் இருந்தாலும் ஆன்லைன்ல நம்மளோடது கொஞ்சம் அட்டென்ஷன் தேவையா இருக்கு. அதுக்காக தான் நம்ம உட்கார்ந்து பாக்குறது, உட்கார்ந்து பண்றது. சோ சோ அதுக்காக தான் பிகாஸ் we can give to some other பட் அட்டென்ஷன் தேவையா இருக்கு இல்லையா? இந்த ஆப் இருக்கட்டும் எல்லாமே ஆன்லைன்ல எல்லாமே. சோ அது எல்லாம் அது நான் தான் கவர் பண்றேன். சரி, ஓகே. அப்போனா நீங்க ஈஸி ஸ்டெப்ஸ் வந்து என்னுடைய ஸ்டார்டிங் வீடியோஸ் பாருங்க. ஓகே. பார்த்துட்டு உங்களுக்கு எல்லா காம்போனன்ட்ஸையும் நான் டீடைலா சொல்லியிருக்கேன் எப்படி யூஸ் பண்ணணும்ட்டு. அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம மர்ஜ் பண்றோம். மர்ஜ் பண்ணி டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ற மாதிரி இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல தட் இஸ் எண்ட் ஆஃப் தி கிளாஸ்ல என்ன பார்க்க ஓகே. போறோம்னா எப்படி நம்ம ஆன்லைன்ல டேட்டாவை ஸ்டோர் பண்றது. ஓகே. ஆன்லைன் டேட்டாபேஸ் சொன்னீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ்ல போய் டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஜாஃபர் துபாயில இருக்காரு. துபாயில இருந்து அந்த டேட்டாவை வியூ பண்ணிக்குவாரு. இந்தியாவுடைய டேட்டா வியூ பண்ணிக்கலாம். எங்க இருந்து வேணா கூட டேட்டாவை வியூ பண்ணலாம். இன்னைக்கு பார்த்த எக்ஸாம்பிள் வந்து SQLite. அது வந்து உங்களுடைய மொபைல்ல தான் இருக்கும். ஆமா. இப்போ என்னுடைய சிஸ்டம்ல தான் இது. என்னுடைய சிஸ்டம் விட்டு வெளியே போச்சுன்னா இட் இஸ் அன்னோன். யாருக்குமே தெரியாது என்ன டேட்டான்ட்டு. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி டேட்டா எங்களுக்கு வேணாம். நமக்கு என்ன வேணும்னா த்ரூ அவுட் தி வேர்ல்ட் ஐ கேன் measure my data. I can see my data. I can edit my data. I can delete my data. Whatever I want, I can do it with through my mobile. cloud. ஆமா, through mobile and cloud. Cloud டேட்டாவை மொபைல்ல இருந்து இன்டராக்ட் பண்ண போறேன். அதுதான் நம்மளுடைய லாஸ்ட் ஆக்டிவிட்டியா இருக்கும். சோ இது வரைக்கும் சொல்லுங்கம்மா. இப்ப நான் I will gone through your recordings and everything sir. Step by step நானும் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுவேன். ஆனா இதுல ஏதாவது டவுட் இருந்தா நான் உங்களுக்கு கால் பண்ணி தட் மீன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் எப்பயாவது கிளியர் பண்ணுவீங்களா? நாட் ஆல்வேஸ் சார், எல்லாம் கேதர் பண்ணி தான் கேட்பேன் நான். That means you just send me a text message. That is WhatsAppல மெசேஜ் அனுப்புங்க. Okay, okay. Okay. sir. So I will your respond. number where is reflecting அந்த மொபைல் ஆப் டெவலப்மென்ட்ல? ஆமா, மொபைல் ஆப் டெவலப்மென்ட்லயே அட்மின்ல இருக்கும் பாருங்க. Syed Yunus Ahmed அப்படின்ட்டு. I never call you sir, I never message, but if I'm having doubt that time sir, maybe it will take 2 months or 1 month. So எதுக்கும் கேட்டு வச்சுக்கிறேன் because இது end of the class ஆக போகுது இல்லையா? அதுக்காக தான். ஆமா கண்டிப்பா. Okay sir, thank you so much. From your teaching, your coaching is very nice.
And next batch Thank also you. I will join, sir. Make me join me so that I can carry on. Inshallah, I can travel inshallah, with you, sir. Okay. inshallah. Okay, ma. Okay, And ma. Okay. this also I'll go through, sir. And in between நீங்க இது ப்ரொஃபஷனலா கத்து கொடுத்துட்டு இருக்கீங்களா? இல்லம்மா, இல்லம்மா. I am a trainer in IT company. So ஓகே ஓகே இது ரபீக் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் கலீக். அவர் ஓகே கேட்டதுனால ஓகே I am conducting this only on ஓ Sundays. இப்போ ஓகே சாட்டர்டேஸ் ஓகே ஏன்னா ரம்ஜான் போற போது ஸோ we need to ஆமா complete our course. கரெக்ட். அதுக்காக சாட்டர்டே சண்டே வைக்கிறோம். ஓகே சார். ஓகே சார், ஷூர். நான் ஓகேம்மா, எல்லியாஜிட்ட வாங்கிக்கிறேன் நம்பர். தட் ஓகேம்மா, மீன்ஸ் ஓகேம்மா, ரெக்கார்டிங்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஓகேம்மா, ஓகே, ஷூர். தேங்க் யூ so much, sir. Thank you. வெல்கம், வெல்கம். So Jafar and Asma, please try your best. இந்த எக்ஸாம்பிள் போட்டு பாருங்க. Suppose if you are suffering anywhere, you are getting trouble, so please let me know tomorrow. Again, we are starting the session from 7 to 9. நாளைக்கும் பார்ப்போம். ஓகே, ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருந்தா நாளைக்கு கேட்கலாம். அந்த சொல்லுங்க. இப்போ அந்த ஆக்டிவிட்டி அந்த எக்ஸாம்பிள் அந்த இப்போ இன்னி கிளாஸஸ் அது காமிங்களேன். ஏன்னா அதை நான் எடுத்துக்கிறேன். என்னென்ன நேம் கிரியேட் செய்யணும் அப்படின்னு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு. நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன் நம்ம குரூப்ல. அப்படியே ஓகே ஓகே ஓகே. ஓ அந்த நம்பர் ஓகே ஓகே ஷூர். ஃபுல்லாவே நான் இந்த அனுப்பிச்சிருக்கேன். இல்ல வாட்ஸ்அப் நான் இதுல லேப்டாப்ல ஓபன் பண்ணிருக்கேன். அதுல இல்ல ஓபன் பண்ணல. ஓகே மொபைல்ல இருக்கு. ஓகே 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 தேங்க்யூ ஜி. ஓகே. சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். சாரி. எதுக்குமா, எதுக்கு? இல்ல இன்னைக்கு நான் ஃபுல் ஃப்ளெஜ்ஜா என்னோட இது கூட எஃபோர்ட் கொடுக்க நீங்க முடியல. மட்டும் தான் ஒரு டெடிகேட்டட் ஸ்டூடெண்டா பார்த்தேன். சாரி. இல்ல சந்தானம் ஒரு இதுல சொல்லுவான்ல ஃபிலிம்ல, என்னுடைய பேஷண்ட் ஒரே ஒரு பேஷண்ட், அந்த மாதிரி இல்ல இல்ல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மொபைல் இல்ல ஆப்ல ஆக்சுவலி நீங்க தான். இதை நான் ஃபுல் ஃப்ளெஜ்ஜா பண்ணி லேர்ன் பண்ணி கத்துக்கணும்ன்ற ரொம்ப எனக்கு ஒரு ஆசை. அதோட ட்ரீம் எனக்கு அதான். சரி சரி, கண்டிப்பா ட்ரீம் ஓகே கம்ஸ். தேங்க்யூ ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. வெல்கம். அல்லாஹ் ஹாஃபிஸ், எல்லாத்துக்கும் பாய். நாளைக்கு திரும்பி பார்ப்போம். ஓகே சாரி. வலைக்கம் அஸ்ஸலாம்.